ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் கிரேவி தான். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சம் கடலை, கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்புறம் வாணலியில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டுட்டு நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கமும் மூழ்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 to 3 minutes விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா இதில் எல்லாம் இந்த புழுவெல்லாம் இருக்கும், அது இது பண்ணுறதுக்கும் தான். ரெண்டாவது இதில் நிறைய மருந்து அடிக்கிறாங்க. அந்த மருந்துலேருந்து கொஞ்சம் சேஃப்டிக்காக வேண்டி மஞ்சள் பொடி சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில், அதையும் சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கி வரட்டும். இதில் நான் ஒரு குட்டி தக்காளின்றதுனால ஒரு 3 தக்காளி, அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியானா நீட்ட வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஓரளவுக்கு ஒரு 3/4 பதம் வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது என்னென்ன அப்படின்னாக்க ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் நான் கறி மசால் தூள் சேர்த்து வச்சுருக்கேன். ரெடிமேடாக வாங்கினது தான். அது உங்களோட ஆப்ஷனல், உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம். அந்த பொடி சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொட்டின உடனே அது நல்லா ட்ரை ஆகி வரும். இந்த டைமில் ஃப்ளேமை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டா கூட இன்னும் பரவாயில்ல தான். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, தேங்காய், கடலை, அப்புறம் கொஞ்சம் கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணி, உங்களுக்கு ரொம்ப தண்ணியாட்டம் வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இல்லை இப்போவே சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். கொதித்து வந்ததுக்கப்புறம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி அதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கும் அந்த பூ வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இந்த கிரேவி கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் பூ சேர்க்குறேன். அது வேகிற அளவுக்கு மறுபடியும் திரும்பவும் கொதிச்சா போதும். பாருங்கள், அந்த தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி பொங்கி வருது. அது பொங்கி வரத்தான் செய்யும். அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபோன் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிறதுனால கலர் ரொம்ப டல்லாக தெரியுது. மற்றபடி பார்க்க சூப்பராக இருக்கும். வாசனையும் கமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க. செம்ம ஈஸி, செம்ம சிம்பிளாக ஈஸியான முறையில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.